ஓம் சாந்தி. 8/8/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அமைதியாக இருப்பதற்கான சுபாவம் மிக நல்லது. சாந்த சுபாவம் உள்ளவர்கள் மிக இனிமையானவர்கள். வீணாக பேசுவதை விட பேசாது இருப்பது நல்லது. கேள்வி: எந்த குழந்தைகளை அனைவரும் நேசிப்பார்கள்? தன்னை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான சாதனம் எது? பதில்: யார் அனைவருக்கும் ஆர்வத்துடனும் அன்போடும் சேவை செய்கிறார்களோ அவர்களை அனைவரும் நேசிப்பார்கள். உங்களுக்கு ஒருபோதும் சேவையின் அகங்காரம் வரக்கூடாது. பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள கஸ்தூரியை, அதாவது குணங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் சிவபாபாவை நினைவுபடுத்த வேண்டும். இந்த நினைவு யாத்திரை மூலம்தான் நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருப்பீர்கள். எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு குஷியும் இருக்கும் மற்றும் நடத்தையும் சீராகிவிடும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். புரிய வைத்து எவ்வளவு புத்திசாலியாக்கி விடுகிறார். படிப்பும் கூட எளிமையானது தான் இல்லையா? அது ஸ்தூல படிப்பு, இது சூட்சும படிப்பு. குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், இந்த படிப்பை பாபாவை தவிர வேறு யாராலும் கற்பிக்க முடியாது. பாபா வந்திருப்பதே பவித்திரமாக்கவும் படிப்பை சொல்லித்தரவும் தான். நோக்கம், குறிக்கோள் முன்னாலேயே உள்ளது. எனவே அத்தகைய தந்தையை நினைவு செய்து குஷியில் மெய் சிலிர்க்க வேண்டும். இதையும் குழந்தைகள் அறிவார்கள். நாளுக்கு நாள் நாம் சாந்தியில்தான் செல்ல வேண்டும். சாந்தியோ அனைவருக்கும் மிகவும் பிடித்திருக்கிறது. பெரிய மனிதர்கள் அதிகம் பேசுவதில்லை. நீங்கள் மிக மிக பெரிய மனிதராக ஆகிறீர்கள். உண்மையில் மனிதர் என்று சொல்ல மாட்டார்கள். நீங்களோ தேவதை ஆகிறீர்கள். தேவதைகள் மிக குறைவாக பேசுவார்கள். நீங்களும் தேவதை ஆக வேண்டும். ஆகவே சப்தத்திலிருந்து மாறி அமைதியில் இருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். அமைதியில் இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்வார்கள். இவர்களுக்கு தங்கள் மீது கவனம் உள்ளது. அதனால் நீங்கள் சாந்திதாமம் செல்ல வேண்டுமானால் பேசுவதும் கூட மிக மெதுவாகவே பேச வேண்டும். மெதுவாக பேசி பேசி சாந்திதாமம் சென்றுவிட வேண்டும். எவ்வளவு நீங்கள் சாந்தியில் இருக்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் சாந்தியை பரவ செய்கிறீர்கள். நீங்கள் மிகுந்த சாந்தியில் இருக்க வேண்டும். சப்தமாக பேசுவது நன்றாக இருக்காது. கோபமும் அழகல்ல. குழந்தைகளிடம் எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது. நாம் யாரோடும் சண்டை சச்சரவு செய்யாமல் இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். பாபா புரிய வைத்துள்ளார். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள். எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கவில்லையோ அந்த கெட்ட விஷயங்களில் இருந்து விலகிவிட வேண்டும். அப்போது இருவரின் வாயும் மூடியிருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாராவது சத்தமாக பேசினால் சொல்லுங்கள், அமைதியாக இருங்கள், சத்தம் செய்ய வேண்டாம். நீங்கள் சாந்தியை ஸ்தாபனை செய்பவர்கள் என்பதை அறிவீர்கள். சத்யுகத்தில் சாந்தி உள்ளது இல்லையா? மூலவதனத்திலோ சாந்தி இருக்கவே செய்கிறது. சரீரமே இல்லை எனும்போது எப்படி பேசுவார்கள்? அதாவது பரந்தாமத்தில், மூலவதனத்தில். பாபா குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் மிக நல்லதாகவே தருகிறார். பாபா புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் உங்களது வீட்டுக்கு செல்ல வேண்டும். சப்தத்திலிருந்து அமைதி நிலைக்கு, அதாவது டாக்கி வேர்ல்டிலிருந்து மூவி வேர்ல்டுக்கு வர வேண்டும். பிறகு அமைதியில் சென்று விட வேண்டும். யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு இதே செய்தியை சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? நீங்கள் எவ்வளவு அமைதியில் இருக்கிறீர்களோ இவர்கள் ஏதோ ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்வார்கள். அமைதியாக இருப்பதற்கான சுபாவம் மிக நல்லது. அப்படிப்பட்டவர்கள் மிக இனிமையானவர்களாக இருப்பார்கள். தவறாக பேசுவதை விட பேசாமல் இருப்பது
நல்லது. நீங்கள் உண்மையிலும் உண்மையான இறை தூதர்கள். உங்களுக்கு அனைவர் மீதும் கருணை இருக்க வேண்டும். இரக்கம் வைக்கும் குழந்தைகள் மிகுந்த அமைதியில் பாபாவின் நினைவில் இருப்பார்கள். செய்தி மட்டும் கொடுக்க வேண்டும். அதாவது எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வீர்களானால் எல்லையற்ற சுகம் சாந்தி கிடைக்கும். லௌகீக தந்தையிடம் மிகுந்த செல்வம் உள்ளது என்றால் மிகுந்த ஆஸ்தி கிடைக்கும் இல்லையா? எல்லையற்ற தந்தையிடமோ உலக ராஜ பதவியே உள்ளது. அந்த உலக ராஜ பதவி ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிறது. குழந்தைகள், நீங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆர்வத்தோடு சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொருவரையும் சேவைக்கு தகுதி உள்ளவராக ஆக்க வேண்டும். யார் மற்றவர்களுக்கு அன்போடு சேவை செய்கிறார்களோ அவர்களை அனைவருமே நேசிப்பார்கள். ஒருபோதும் சேவையின் அகங்காரம் வரக்கூடாது. உங்களுக்கு பாபாவிடமிருந்து ஞானத்தின் கஸ்தூரி, அதாவது ஞானத்தின் வாசனை கிடைத்துள்ளது. குணங்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சிவபாபா நினைவிருக்கிறதா என்று ஒருவர் மற்றவருக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதில் குஷியும் உள்ளது. நினைவுபடுத்துகிறவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்ம ஒருத்தரோட கேட்டோம்னா, நம்மளை யாருன்னா கேட்டாங்கன்னாலும் நம்ம நன்றி சொல்லணும். நினைவு யாத்திரை மூலம் குழந்தைகள், நீங்கள் மிக மிக பாதுகாப்பாக இருப்பீர்கள். எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ அவ்வளவு குஷியும் இருக்கும். மேலும் நடத்தையும் சீராகும். நீங்கள் உங்களது நடத்தையை சீர்திருத்த வேண்டியது மிக மிக அவசியம். ஒவ்வொருவரும் தங்களின் மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். நமது சுபாவம் மிக மிக இனிமையாக உள்ளதா? ஒருபோதும் யார் மீதும் கோபப்படாமல் இருக்கிறோமா? யாராவது ஒருபோதும் வெறுப்படையும் சூழ்நிலை இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து அவங்க யாரும் வெறுப்படைஞ்சிடக்கூடாது. பாபா இப்போ நம்முடைய கேரக்டர்ஸ் தான் குணங்களை மாற்றிக்க சொல்கிறாரு. அந்த மாதிரி முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள், நீங்கள் மிக உயர்ந்த சேவையில் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த முழு உலகத்திற்குமே ஒளி கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த பூமியின் சைத்தன்ய நட்சத்திரங்கள். வானத்தில் இருக்கிறது உயிரற்ற நட்சத்திரம், நம்ம சைத்தன்ய உயிரோட்டம் உள்ள நட்சத்திரங்கள். நட்சத்திர தேவதை என்றும் நட்சத்திரம், அதனால தான் தேவதைன்னு சொல்றீங்க. இப்போது அந்த நட்சத்திரங்கள் ஒன்றும் தேவதை கிடையாது. வானத்தில் இருக்கிறது நீங்களோ அதைவிட மிகப்பெரிய பலவான்கள். ஏனென்றால் நீங்கள் முழு உலகத்தையும் ஒளி பெறச் செய்கிறீர்கள். நீங்கள் நாம் தேவதை ஆகப் போகிறவர்கள். எப்படி மேலே நட்சத்திரங்களின் பிரகாசம் உள்ளது. சில நட்சத்திரங்கள் மிக பிரகாசமாக உள்ளன. சில நட்சத்திரம் லேசாக ஜொலிப்பு குறைவாக உள்ளன. குழந்தைகளாகிய நீங்களும் யோக பலத்தால் சம்பூர்ண பவித்திரமாக ஆகிறீர்கள் என்றால் ஜொலிக்கிறீர்கள். அப்போ நினைக்க நினைக்க நம்ம ஆத்ம பிரகாசமா ஜொலிக்கும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு அவிநாசி ஞான ரத்தினங்களின் லாட்ரி கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். அழியாத ஞான ரத்தினங்கள். உள்ளுக்குள் குதூகலம் அடைந்து கொண்டே இருங்கள். அவ்வளோ குஷியா இருங்க. உங்களுடைய இந்த பிறவி வைரம் போன்றது என பாடப்பட்டுள்ளது. பிராமணர்களாகிய நீங்கள் தான் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிறீர்கள். ஆகவே உங்களுக்கு ஞானத்தின் குஷிதான் இருக்கிறது. இந்த தேவதைகளை விடவும் நீங்கள் உயர்ந்தவர்கள். எனவே உங்கள் முகம் சதா குஷியினால் மலர்ந்திருக்க வேண்டும். பாபா குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். இனிமையான குழந்தைகளே, சதா சாந்தி பவ. சாந்தி பவ அப்படின்னா அமைதியா இருங்கள். சிரஞ்சீவி பவ, நீண்ட ஆயுளோடு இருங்கள். அதாவது அநேக ஜன்மங்கள் வாழ்ந்திருங்கள். அதாவது சிரஞ்சீவி பவ. ஆசீர்வாதமோ பாபாவிடமிருந்து கிடைக்கிறது. பிறகும் கூட ஒவ்வொருவரும் தனது புருஷார்த்தம் செய்ய வேண்டும். ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு அப்படியே விட்டுடக்கூடாது. முயற்சி கட்டாயம் பண்ணணும். அதாவது நாம் சிரஞ்சீவி எப்படி ஆவது? பாபாவை பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சிரஞ்சீவி ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை பாபா தருகிறார்.
பிராமணர்களும் சொல்கிறார்கள், ஆயுஷ்மான் பவ. பாபாவும் சொல்கிறார், குழந்தைகளே, சதா வாழ்ந்து கொண்டிருங்கள். உங்களை அரை கல்பத்திற்கு காலன் விழுங்க மாட்டான். சத்யுகத்தில் மரணம் என்ற பெயரே இருக்காது. இங்கோ மனிதர்கள் சாவதற்கு பயப்படுகிறார்கள். அங்க ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்க போறோம்னு தான் சொல்லுவாங்க. இல்லையா? நீங்களோ இறப்பதற்காகவே புருஷார்த்தம் பாருங்க. எப்படி பாபா சொல்றாரு. இறக்கறதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கிறோமா. உலகத்துல வாழ்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நம்ம இறப்பதற்காகவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அறிவீர்கள், பாபாவை நினைவு செய்து செய்தே நாம் இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய சிவபாபாவிடம் சென்று விடுவோம். பிறகு சொர்க்கவாசியாவோம். இப்போது நீங்கள் மிக அன்பான பாபாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். ஆகவே நீங்களும் கூட பாபாவுக்கு சமமாக மிக இனிமையானவர்களாக, மிக அன்பானவர்களாக ஆக வேண்டும். பாபா கடிதங்களிலும் எழுதுறாராம். என்ன எழுதுறாரு? இனிமையிலும் இனிமையான, செல்லமான, தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, பாபா மிக இனிமையானவர் இல்லையா? நடைமுறையில் நீங்க அனுபவம் செய்கிறீங்க இல்லையா? பாபா எவ்வளவு இனிமையானவர், எவ்வளவு அன்பானவர் என்று நம்மையும் அதுபோல ஆக்குகிறார். இதையும் நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், அதை அறிவீர்கள். நாம் எவ்வளவு இனிமையானவராக, எவ்வளவு அன்பானவராக இருந்தோம் என்று. நாம் தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி ஆனோம் என்றால் தன்னையே பூஜித்து கொண்டிருந்தோம். இதுவும் மிக அற்புதமான புரிந்து கொள்வதற்கான விஷயங்களாகும். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், அரை கல்பத்தின் நம்முடைய துக்கங்களை போக்குபவராகிய பாபா இப்போது வந்துவிட்டிருக்கிறார். ஹரஹர மகாதேவா என சொல்கிறார்கள். இப்போது அவர் மகாதேவரோ இல்லை, துக்கத்தையோ பாபாதான் போக்குவார். துக்கத்தை போக்கி சுகம் தருபவர் பாபாதான். அரை கல்பமாக நீங்கள் அதிக துக்கத்தை பார்த்திருக்கிறீர்கள். 5 விகாரங்களின் நோய் மிக அதிகமாகிவிட்டது. இந்த நோய் அதிக துக்கம் கொடுத்துள்ளது. அதனால் பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த கர்மங்களின் கணக்கை இப்போது சரி செய்யுங்கள். வியாபாரிகளும் கூட 12 மாதங்களுக்கான கணக்கு வைக்கிறார்கள் இல்லையா? பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, இப்போது முழு சிருஷ்டியிலும் பாருங்கள், எவ்வளவு குப்பைகள். இதுவோ நரகம். அதனால் நரகத்தை சொர்க்கமாக்குவதற்காக பாபா வரவேண்டியுள்ளது. பாபா மிகுந்த அன்போடு வருகிறார். அப்போது குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள், பாபா நமது சேவைக்காக வந்துள்ளார். இங்கே அமர்ந்தவாறே அனைவருக்கும் சேவை ஆகிவிடுகிறது. முழு சிருஷ்டிக்குமான கல்யாணக்காரி வள்ளலோ ஒருவர்தான் இல்லையா? கல்யாணக்காரி வள்ளல நன்மை செய்யக்கூடியவர் அவர் ஒருவர்தான். பாபாவுக்கு தெரியும், முழு உலகத்தின் ஆத்மாக்கள் அனைவருக்கும் நான் தான் ஆஸ்தி தர வருகிறேன். எல்லையற்ற தந்தையின் பார்வை உலக ஆத்மாக்களின் பக்கம் செல்கிறது. இங்கே அமர்ந்திருந்தாலும் பார்வை முழு உலகத்தின் மீது மற்றும் முழு உலகத்தின் மனிதர்கள் அனைவர் மீதும் உள்ளது. ஏனென்றால் முழு உலகத்தையே முழு திருப்தியடைய செய்ய வேண்டும். டிராமா பிளான் படி கல்பத்திற்கு முன் போலவே முழு உலக ஆத்மாக்களும் திருப்தி அடைய போகிறார்கள். பாபா அனைத்து குழந்தைகளையும் நினைவு செய்கிறார். பார்வையோ அவர்கள் மீது செல்கிறது இல்லையா? சங்கம யுகத்தில்தான் பாபா குழந்தைகளின் சேவையில் ஆஜராகிறார். அவரோடு ஒப்பிடும்போது யாராலும் அதுபோல சேவை செய்ய இயலாது. அவருடையது எல்லையற்ற சேவை. குழந்தைகள், நீங்களும் கூட எப்போது அவரை போல் சேவை செய்கிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் பாபாவை எடுத்து காட்டுவீர்கள். சேவை செய்பவர்களுக்கு பலனும் மிக பெரியதாக கிடைக்கிறது. நாம் ஸ்ரீமத் படி முழு உலக மனிதர்களுக்கும் சுகம் கொடுக்கிறோம் என்பதில் குழந்தைகளுக்கு நசாவும் அதிகரிக்கிறது. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது ஞான ரத்தினங்களால் நன்றாக தங்கள் பையை நிரப்பிக் கொள்ளுங்கள். தங்களது நேரத்தை வீணாக்காதீர்கள்.
பாபாவின் நினைவில் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குங்கள். யார் நல்லபடியாக தாரணை செய்கிறார்களோ அவர்கள் பிறகு மற்றவர்களுக்கும் நல்ல சேவை அவசியம் செய்வார்கள். நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். குழந்தைகள் புருஷார்த்தம் செய்து அந்தர்முகி, அதாவது உள்முக நோக்கம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். உள்ளுக்குள் ஆத்மா உள்ளது இல்லையா? ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நிச்சயம் செய்ய வேண்டும். ஆத்மா அபிமானி ஆகி இருப்பதுதான் உண்மையிலும் உண்மையான அந்தர்முகி ஆவதாகும். ஆத்மான்ற நினைவுல இருந்து ஆத்மாவுடைய குணத்தை பிராக்டிஸ் பண்றது தான் ஆத்ம அபிமானி ஆகுவது. அந்தர்முகி என்றால் உள்ளே இருக்கும் ஆத்மா அனைத்தையும் பாபாவிடமிருந்து தான் கேட்க வேண்டும். எந்த விஷயமா இருந்தாலும் பாபா கிட்ட கேளுங்க. பாபா அன்போடு அடிக்கடி புரிய வைக்கிறார். தாய், தந்தை மற்றும் முக்கியமான பெரிய சகோதர சகோதரிகள் நல்ல சேவை செய்பவர்களிடம் கற்றுக்கொண்டே செல்லுங்கள். உள்ளுக்குள் இதை நிச்சயம் செய்யுங்கள். நாம் நேரத்தை வீணடிக்க கூடாது. சரீர நிர்வாகமும் செய்ய வேண்டும். சரீரத்துக்கு தேவையான வேலைக்கு போடுமா போங்க. தன்னுடைய படைப்புகள் குழந்தை குட்டிகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். மோகம் மட்டும் வச்சிடாதீங்க. மோகம் மட்டும் வைக்கக்கூடாது. மோகம் வைப்பதால் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். ஒரு பாபாவிடம் மோகம் வையுங்கள். அப்படி மோகம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா, பாபா கிட்ட வையுங்க. இங்கே நீங்கள் பாபாவின் முன்னிலையில் இருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா முன்னால் உள்ளார். ஏனென்றால் இங்கே சுயம் தந்தை ஆத்மாக்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். அங்கே ஆத்மாக்கள் ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறார்கள். இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளாகிய உங்களுக்குள் அசை போட வேண்டும். அசை போட்டுன்னு நினைச்சு பாருங்க. மாணவர்களின் புத்தியில் நாள் முழுவதும் படிப்பு தானே உள்ளது. உங்கள் புத்தியிலும் படிப்பு முழுவதும் உள்ளது. இது ஆன்மீக படிப்பு. நல்ல மாணவர்கள் எப்போதும் தனிமையில் சென்று படிப்பார்கள். மாணவர்கள் தங்களுக்குள் சந்தித்துக் கொள்கிறார்கள் என்றால் படிப்பை பற்றி தான் உரையாடுவார்கள். உலகத்திலேயே அப்படித்தானே பண்ணுவாங்க. இந்த எல்லையற்ற படிப்பிலோ இன்னும் அதிக குஷியில் நீங்க மூழ்கி விட வேண்டும்ன்றாரு. குழந்தைகள், நீங்கள் இப்போது பாபாவின் உதவியாளர் ஆகிறீர்கள். நினைவில் இருப்பது தான் உதவி செய்வது. பாருங்க, நம்ம நினைவு பாபா நினைக்கிறது தான் மிகப்பெரிய உதவியாம் பாபாவுக்கு. ஏனென்றால் நினைவு யாத்திரை என்றால் சாந்தி யாத்திரை. அமைதியா இருப்பீங்க. அதனால் ஒவ்வொருவரும் தங்களின் வீட்டை சொர்க்கமாக்குங்கள் என சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவரின் புத்தியிலும் அப்பா மற்றும் ஆஸ்தி உள்ளது. தந்தை நினைவு செய்வீர்களானால் ராஜ பதவி கிடைக்கும். வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. தன்னை ஆத்மா என்று மட்டும் உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்போது ராஜ்யம் உங்களுடையது. குழந்தைகள், நீங்கள் அனைவருக்கும் இதே செய்தியை கொடுத்து கொண்டிருங்கள். தந்தை நினைவு செய்வீர்களானால் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: பாபாவின் நினைவில் தனது நேரத்தை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். இந்த விலை மதிக்க முடியாத நேரத்தை எங்காவது வீணடித்து விடக்கூடாது. புருஷார்த்தம் செய்து அந்தர்முகி ஆகி, அதாவது ஆத்ம அபிமானி ஆகி இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, இப்போது நாம் தேவதைகளை விடவும் உயர்ந்த பிராமணர்கள். அதாவது பிராமணர்கள் என்றால் குணத்தால் உயர்ந்தவர்கள், குலத்தால். இந்த குலம் அந்த குலம் அப்படிலாம் கிடையாது. இப்போது பாபாவிடமிருந்து அழியாத ஞான ரத்தினங்களின் லாட்டரி கிடைத்துள்ளது. ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் முகம் சதா குஷியால் மலர்ந்திருக்க வேண்டும். உள்ளுக்குள் குஷியில் குதூகலித்திருக்க வேண்டும். கிடைக்காத ஒரு பொருள், இல்லை ரொம்ப நாளாக தேடி நின்ற பொருள் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அது மாதிரி இந்த ஞான ரத்தினங்களை நம்மளுக்கு கிடச்சிருக்குது, யாருக்குமே கிடைக்காதது அப்படின்னு நினச்சி அவ்வளோ குதூகலித்து இருக்கணுமா. வரதானம்: மனதின் மகாதானத்தின் மூலம் ஒவ்வொரு சங்கல்பத்தின் வெற்றியை பெறக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுக. என்ன சொல்கிறாரு? மனதின் மகாதானத்தின் மூலம் கண்டினியூஸாக நீங்கள் நினச்சினே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடச்சிடும் அப்படின்றார். மனதின் மூலம் சக்திகளை தானம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற வரதானம் கிடைத்து விடுகிறது. ஏனெனில் மனதின் மூலம்
சக்திகளை தானம் செய்தால் அமைதி கிடைக்கணும், ஒருத்தவங்களுக்கு அன்பு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சங்கல்பத்தில் அவ்வளவு சக்தி சேமிக்கப்பட்டு, ஒவ்வொரு சங்கல்பத்தின் வெற்றியும் கிடைக்கிறது. நம்ம நினைக்கிறது எல்லாம் நடந்துடுது. அவர்கள் தங்கள் சங்கல்பங்களை எங்கே விரும்புகிறார்களோ, அங்கே ஒரு நொடியில் நிலைநிறுத்த முடியும். சங்கல்பங்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த எண்ணம் தேவையில்லாத வராது. அத அப்படியே விட்டுடுவாங்க. அந்த மனம் போன போக்கு எண்ணத்தின் பின்னாடியே போக மாட்டாங்கன்றாரு. அவர்கள் தங்கள் சங்கல்பங்கள்னா எண்ணங்கள், எண்ணங்களை வென்றவர்கள் என்பதால், சஞ்சலமான சங்கல்பம், குழப்பமான சங்கல்பம் உள்ளவர்களையும் பாருங்க, கூட சிறிது நேரத்திற்கு அசையாதவர்களாக அல்லது அமைதியானவர்களாக மாற்ற முடியுமாம். சஞ்சலமான ஒரு குழப்பமா இருக்கிறாங்கன்னா, நம்மகிட்ட பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா, அந்த அமைதிய சக்தி அவங்களுக்கு குடுக்கும்போது, அவங்க அப்படியே அமைதியா ஆயிடுவாங்களாம். பாருங்க, பாபா அந்த மாரி பவர் குடுக்குறாரு நம்மளுக்கு. ஸ்லோகன்: நிரந்தரமாக ஒரே தந்தையின் துணையில் இருங்கள். அப்போது தீய சகவாசத்தின், அதாவது தங்கதோஷம் பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். பாபா கூடவே இருந்தீங்கன்னா, நம்மள யாரும் எந்த மாயாவும் நம்மள வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இந்த மாத ஹோம்வொர்க்கு அவ்யக்த இஷாரா: அபவித்திரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு, அபவித்திரனா தூய்மையற்ற எண்ணங்கள், எண்ணங்கள் தானே விதை. அத அழிச்சிட்டீங்கன்னா, நீங்க சம்பூர்ண தூய்மையா ஆயிடுவீங்கன்றாரு. எந்த ஒரு விகர்மம்னா பாவச் செயலும் அல்லது வீண் கர்மமும் மீண்டும் மீண்டும் ஏற்படுகிறது என்றால், அதற்கு காரணம் சதா துணைவனை உங்களுடன் வைத்துக் கொள்வதில்லை. இந்த இதில சொன்னாரு இல்லைங்களா? ஸ்லோகன்ல. நிரந்தரமா வச்சுக்கோங்கன்ட்டு. அதையே தான் வச்சு ஹோம்வொர்க் சொல்லியிருக்காரு. சதா துணைவனை உங்களுடன் வைத்துக் கொள்வதில்லை. அல்லது துணையின் அனுபவத்தையும் செய்வதில்லை. சக்திகள் ஒரு நொடி பார்வையின் மூலம் அசுரர்களை வதம் செய்வது போல, நீங்கள் கம்பைன்டு, அதாவது இணைந்த வடிவத்தின் நினைவின் மூலம் உங்கள் அசுர சம்ஸ்காரங்கள் அல்லது அபவித்திர சங்கல்பங்களை நொடியில் வதம் செய்யுங்கள்ன்றாரு. இப்படி சொல்லி பாபா புரிய வைக்கிறார். நீங்க பாபாவ கூடவே வச்சிருந்தீங்கன்னா, உலகத்துல எப்படி தேவையில்லாத இது வந்து அசுரர்களை அழிக்கிற மாரி ஒரு ஒரு நொடியிலேயே அவங்கள எரிச்சிடுறாங்க, இது பண்ணிடுறாங்களாம். பக்தியில அது மாரிலாம் காட்டுவாங்க. அப்படி பார்த்தாலே பார்வையிலேயே அவங்க எரிஞ்சு போயிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் கம்பைன்டு வடிவத்தின் நினைவில் மூலம் அப்பாவ கூடவே வச்சிருந்தீங்க நினைவுல, உங்கள அசுர சம்ஸ்காரங்கள், அவங்க உலகத்துல மத்தவங்கள இது பண்றாங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற அசுர சம்ஸ்காரங்கள வந்து அழிச்சிடலாம். ஒரு நொடியிலேயே வதம் செஞ்சிடலான்றாரு. அந்த அளவுக்கு தீய சங்கல்பங்கள், அதாவது தீய எண்ணங்கள் நம்ம கிட்ட வரவே கூடாதுன்னா, பாபாவ கூடவே வச்சிருங்க. ஓகே. ஓம் சாந்தி. தேங்க் யூ பாபா.